பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஜினி ஒரு விஷயத்த இந்த நீதிமன்ற விசாரணையில குறிப்பிட்டாங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த வில்லிச்சேரி அப்படிங்கிற ஒரு வருவாய் கிராமம். அங்க இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் தொடர்பான அந்த நிலங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய பணி நடைபெறல அப்படிங்கிறத கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த வில்லிச்சேரிங்கிறது வருவாய் மாவட்டமா தூத்துக்குடி இருக்கு. ஆனா பதிவு மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாளையங்கோட்டை சார் பதிவாளர்களுடைய கட்டுப்பாட்டுல அது வருது. பாளையங்கோட்டைங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்ததா இருக்குது. அப்ப இந்த மாவட்ட எல்லை தகராறு பிரச்சனை காரணமா அந்த இடம் மதிப்பீடு செய்யாம தடைப்பட்டிருக்குது. அப்ப இதை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து தென்காசி பகுதியினுடைய மதிப்பீட்டாளராக பணி செய்த விநாயகி அப்படிங்கிறவங்களை இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ரஜினி முன் வச்சாங்க. அவங்க ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க, அவங்க செய்ய விருப்பத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் நாங்களா எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பதிவாளரும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பதிவாளரும் தெரிவித்ததன் அடிப்படையில இப்ப நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நீதிமன்றமும் அதற்கு முறையான அனுமதியை கொடுத்திருக்கிறதுனால இப்ப அடுத்த கட்டமா அந்த பணி நடக்க இருக்குது.